உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமும் பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை போது நம்ம எப்போதுமே ஆன்மீக பதிவு தானே பார்ப்போம். அந்த ஆன்மீக பதிவு என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, ஒரு மாபெரும் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் வந்து அந்த நாட்டுல நிறைய சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க. அந்த சிற்றரசர்கள்ட்ட எல்லாம் கப்பம் வாங்குறதுக்காண்டி ஒரு மந்திரியையும் வச்சிருந்தான். அந்த மந்திரி வந்து எல்லா சிற்றரசர்கள்ட்டையுமே கப்பம் வாங்கிட்டு வருவார். ஒரு வேலையை நம்ம கொடுக்குறோம்னா அதுக்கான உறுதுணையை கொடுப்போம். அவங்களுக்கான என்ன வேணுமோ அதை நம்ம செய்வோம்ல. அது மாதிரி மந்திரி கூட எப்போதுமே வந்து சில வீரர்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நாள் வந்து ஒரு சிற்றரசர்ட்டேருந்து கப்பம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது காட்டு வழியா கடந்துதான் வந்து அரண்மனையை வந்தடைகிற ஒரு வழி இருந்துச்சு. அதனால காடை வந்து கடக்க முற்படும் போது நான் ஒரு கூட்ட திருடர்கள்லாம் வந்து இந்த மந்திரியை வளைச்சு போட்டுடுறாங்க. வளைச்சு போட்டுட்டு அந்த வீரர்கள் எல்லாம் வந்து மரத்துல கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டோடனே மந்திரியை நிக்க வச்சு, ஏன்பா நீ கப்பம் வாங்கிட்டு போறல அதெல்லாம் தா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மிரட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு எங்க இருந்தோ அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த 6 இளைஞர்கள் வந்து இந்த மந்திரியை வந்து காப்பாத்துறாங்க. காப்பாத்தினோடனே இந்த மந்திரிக்கும் சந்தோஷம். இப்ப தன்னை காப்பாத்திட்டா அவங்கள வந்து நம்மள வழி நடத்துற ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது இப்ப வந்து பிள்ளைகளை வந்து யாராவது நல்லவங்க, நீங்க வந்து நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டிட்டாங்கன்னா அது நம்ம பெற்றோர்கள்ட்ட போய் நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து மந்திரி என்ன பண்றாரு, மந்திரி வந்து அரசர்கிட்ட போய் சொல்லணும்ட்டு என்ன பண்றாரு, அந்த 6 இளைஞர்களையும் கூட்டிட்டு அரசர்கிட்ட போறாரு. நடந்ததெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி திருடர்கள் வந்தாங்க, இவங்க 6 பேர் தான் என்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நம்ம வீரர்கள்ட்ட இல்லாத திறமை இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே முதலாவது நபர் கேட்கிறாரு, எனக்கு நல்லா வந்து வசதியான ஏசி, காரு, வாஷிங் மிஷின் நல்லா வசதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அதுக்கும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு அரசர். இன்னொருத்தன் என்ன கேட்கிறான், எனக்கு பெரிய பங்களா மாதிரி அழகான வீடு வேணும்னு கேட்கிறான். அதையும் அப்படியே ஆகட்டும் அப்படின்றாரு. ஏன்னா அரசர்கிட்ட இல்லாத காசாங்க, எல்லாத்தையும் சரி சரிங்கிறாரு. அப்புறம் மூணாவதுல உள்ள கேட்குறான், என் கிராமத்துக்கு, என் காட்டு கிராமத்துக்கு நல்ல ஒரு அழகான சாலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. நாலாவதா உள்ளவன், எனக்கு நான் விரும்பின ஒரு பணக்காரரோட ஒரு பொண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அதுக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அரசர். ஏன்னா அரசர் சொன்னா கேட்காம இறந்துட போறாங்க, அந்த நாட்டில் உள்ள பணக்காரங்களாச்சு. அதனால சரின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 5வது உள்ள நபர் சொல்றான், அதாவது என்னுடைய குடும்பமும் நானும் வந்து எங்க ஊருக்குள்ளேயே ரொம்ப மதிப்பு மிகுந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே சரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு அரசர். 6வது ஆளவன் கொஞ்சம் தயங்கி தயங்கி கேட்கிறான், என்னன்னா அரசே, நீங்க இவங்க முன்னாடி கேட்டவங்க எல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு நீங்க மாசத்துக்கு ஒரு 10 நாள் என் வீட்டுல வந்து தங்கி இருந்தா போதும் அப்படிங்கிறான். பாருங்க எவ்வளோ அழகா ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு. என்னம்மா மாசம் 10 நாள் அங்க போய் தங்கினா என்னம்மா பெருசா வரவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அவரு அரசர்னா தங்குறதுக்கு ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு வேணும். அது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஏசி, டிவி, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி அரசருக்கு தேவையான வசதிகள் அங்க இருக்கணும். அதுவும் நியாயம்தான். அதுக்கப்புறமா அரசர் வந்து ரதம் வரதுக்கு நல்லா ரோடு, பிரதான சூப்பரான ஒரு ரோடா இருக்கணும். அது கண்டிப்பா உள்ளதுதான். அப்புறமா வந்து அரசருக்கு பணிவிடை செய்யறதுக்காண்டி பணக்கார பொண்ணு ஒண்ணு வேணும். அதுக்காண்டி அந்த பணக்கார பொண்ணு வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்க, நம்ம மதிப்பு மரியாதை இருக்கணும்னு கேட்குறாங்க. ஏங்க அரசர் வந்து 10 நாள் நம்ம வீட்டுக்கு தங்குறாங்கன்னா நமக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும், எவ்வளோ மதிப்பு இருக்கும், அந்த ஒரு இதுவும் கிடைச்சிடும். பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இவ்வளோ கேட்டாங்க. ஆனால் இந்த 6வது உள்ள நபர் ஒரே ஒரு பரிசை மட்டும்தான் கேட்டாரு. அரசரே, நீங்க 10 நாள் வந்து என் வீட்டுல தங்கணும்னு கேட்டாரு. எவ்வளோ ஒரு அதிகமான வரத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சாரு பாருங்க. இப்ப அரசர்கிட்ட இந்த 6வது நபர் கேட்ட வரத்தை தான் நம்மளும் கடவுள்கிட்டையும் கேட்கணும். அதாவது நீங்க பணம் வேணும், எனக்கு பொருள் வேணும், இதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் நடக்கணும் நம்ம வேண்டதை விட, கடவுளே நீ என் கூட இரு, எனக்கு எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ என் கூட இருந்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு நன்மையே தான் நடக்கும். நம்ம நினைச்சது நடக்கலாட்டியும் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத உணர்ந்து என்னைக்குமே கடவுள்கிட்ட நீ என் கூட இருந்தா போதும் வேண்டி பாருங்க. உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா மகிழ்வா மாறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஈஷா திரைவிலாஸ்.
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.